அமைதியா சரணடைய மாட்டாங்க. அதுக்கு பதிலா தங்கள அழிக்க வர்ற எதிரிகளையும் தன்னோட சேர்த்து மொத்தமா அழிச்சிடுவாங்க. இதுதான் சாம்சன் ஆப்ஷன். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, எது நடந்தா இந்த சாம்சங் ஆப்ஷனை அவங்க பயன்படுத்துவாங்க? சும்மா சின்ன சண்டைக்கோ இல்ல ஒரு போர்ல தோத்துட்டாங்களோ இதை யூஸ் பண்ணிடுவாங்களா? இல்லவே இல்ல. அப்போ எதுதான் அந்த ரெட் லைன், அந்த கடைசி எல்லை? தற்போது இடம்பெற்று வருகின்ற போரானது ஒரு அணு ஆயுத போராக மாற்றமடையுமா? இது பற்றிய அச்சம் பலருக்குமே இருக்கின்றது. ஏற்கனவே இஸ்ரேலைச் சேர்ந்த சில ஊடகவியலாளர்கள் இது தொடர்பாக பொதுவெளியில் கூட கதைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ஈரானை அழிக்க வேண்டும் என்று கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காணொளி தான் இதோ. מי שירצה לענות ראשון, למה אנחנו לא משתמשים בפצצת ניוטרון, זה נקרא? זה סוג של פצצת אטום שלא פוגעת במבנים, היא הורגת את כל האנשים באופן מוגבל בכל המקומות. אני הבנתי שאתה... השר בן גביר, מה אתה אומר על... מה הראשון? תן לו. אני הבנתי... בן גביר לא רוצה להיכנס פה. תשמע, אחרי מה שקרה עם השר אליהו, אז בן גביר לא מבין מזה, מימין עקף אותו פתאום. הוא לא מבין מה הולך פה. הוא לא תהיה על האטום. הוא לא מבין מה הולך פה, מה קורה פה, כן. אגב, זה יכול לחסוך הרבה חיים של בני אדם. לא משתמש במושג אטום, אבל אני ראיתי... ניוטרון, זה נקרא פצצת ניוטרון. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் அமெரிக்கா எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை. ஆனால் ட்ரம்ப் மாதிரி ஒருவர் அதிகாரத்திலே இருக்கும்போது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ யாராலும் கூற முடியாது. ஏனென்றால் அவர் போடுகின்ற பதிவுகளை, அவர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற போது இதற்கு முன்னர் இருந்த ஒரு ஜனாதிபதி அப்படி ஒரு நாளுமே நடந்து கொள்ள மாட்டார். அந்த அளவிலே அவருடைய டிப்ளோமசி இருந்திருக்கும். ஆனால் ட்ரம்ப் வித்தியாசமானவர். அவர் வித்தியாசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் ட்ரம்பை விட இந்த போரிலே ஒரு முக்கியமான நபராக கருதப்படுபவர் பெஞ்சமின் நெதன்யாகு. அவர் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கிறார். இஸ்ரேலிடமும் அணு ஆயுதம் இருக்கின்றது. மத்திய கிழக்கிலே என்னதான் ஈரான் அணு ஆயுதத்தை பெறப்போகின்றது, அதனை பெறுவதற்கான சில மாத கால இடைவெளியிலே இருக்கின்றது என்று ஈரான் தொடர்பாக அச்சம் வெளியிடப்பட்டு அவர்களிடம் யுரேனிய கையிருப்பு இருக்கின்றதெல்லாம் கூறப்பட்டு அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கப்பட்டாலும், போருக்கான முக்கியமான காரணியாக அது கூறப்பட்டாலும் கூட இஸ்ரேலிடம்தான் மத்திய கிழக்கிலேயே அணு ஆயுதம் இருக்கின்ற ஒரே நாடு. அந்த இஸ்ரேல் அணு ஆயுதத்தை எப்போது பயன்படுத்தும்? இது தொடர்பாக 1991ஆம் ஆண்டிலே செய்மோ கர்ஷ் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் த சாம்சன்ஸ் ஆப்ஷன் என்கின்ற ஒரு நூலை எழுதியிருந்தார். அந்த நூலிலே இஸ்ரேல் தான் அழியப்போவது நிச்சயம் என்று தெரிகின்ற பட்சத்திலே தன்னையும் அழித்து கொண்டு அது ஏனைய நாடுகளையும் அழிக்கும். அதனைத்தான் சாம்சன்ஸ் ஆப்ஷன்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். இந்த சாம்சன் என்ற பெயர் எப்படி என்றால், பைபிள் விவிலியத்திலே சாம்சன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கின்றது. அவரை மிகவும் பலசாலியாக கூறுவார்கள். அந்த பலசாலியான மனிதர் எதிரிகளிடம் சிக்கிவிடுகின்றார். அவரை ஒரு மண்டபத்தின் தூண்களிலே செயினை போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போது அவருக்கு தெரிந்துவிட்டது, நான் நிச்சயமாக அழியப் போகின்றேன் என்று தெரிந்த பின்னர் அவர் அந்த செயினை இழுத்து அந்த தூணை அப்படியே விழ வைத்து அந்த மண்டபத்தை உடைத்து கொண்டு தானும் அழிந்து அங்கு உள்ளவர்களையும் அழிக்கின்றார் என்பதுதான் அந்த பைபிள் கதை. அதே போன்றுதான் இஸ்ரேலும் அது அழியப் போவது நிச்சயம் என்று உணர்கின்ற பட்சத்திலே செய்யும் என்று அந்த ஊடகவியலாளர் செய்மோ கர்ஷ் த சாம்சன் ஆப்ஷனிலே எழுதியிருக்கின்றார். நாங்கள் இப்போது இஸ்ரேலிடம் எப்படி அணு ஆயுதம் வந்தது, சாம்சன் ஆப்ஷன் என்றால் என்ன, அதை எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடும் என்று ஒரு காணொளியினூடாக பார்க்க இருக்கின்றோம். வணக்கம். ஒருவேளை ஒரு நாடு போர்ல தோத்து போச்சுன்னா அது தன்னோட எதிரிகளையும் தன்னையும் சேர்த்து அழிச்சுடோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இது இஸ்ரேலோட மிக மிக ரகசியமான ஒரு இராணுவ கோட்பாடு. அதோட பேருதான் சாம்சன் விருப்பத் தேர்வு. அப்படின்னா என்ன, அது உண்மையா? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். பைபிள்ல வர்ற சாம்சனோட இந்த ஒரு வரிக்கும் இன்னைக்கு இருக்கிற நவீன ஜியோபாலிட்டிக்ஸ்க்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும் நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த பழங்கால சபதம்தான் மத்திய கிழக்கோட மிக சக்தி வாய்ந்த
ஆனா யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான ஆயுத கோட்பாட்டுக்கு பேரா மாறியிருக்கு. சரி, இந்த சாம்சங் விருப்பத் தேர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதுதான் இஸ்ரேலோட ஒரு விசித்திரமான பாலிசி. அதாவது அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையான்னு கேட்டா ஆமானும் சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்த மர்மம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த கொள்கைக்கு ஹீப்ரூ மொழியில ஒரு பேர் இருக்கு, அமீமுத். இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சா வர்ற சர்வதேச அரசியல் சிக்கல்களை தவிர்க்கணும். ஆனா அதே சமயம் எங்ககிட்ட அது இருக்கலாம்ன்ற பயத்தை எதிரிகளுக்கு கொடுத்து அவங்கள தடுத்து வைக்கணும். இதுதான் கணக்கு. இஸ்ரேல் ஒரு பக்கம் இப்படி மர்மமா இருந்தாலும் அப்பப்போ உண்மை வெளியே வந்துகிட்டே தான் இருக்கு. நாங்க தான் முதல்ல மத்திய கிழக்குக்கு அணு ஆயுதத்தை கொண்டு வந்தோம்னு பேர் வாங்க மாட்டோம்னு அங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க தலைவர்களே சில சமயம் எங்ககிட்ட அதுக்கான திறன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 2006ல் அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளரே இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குன்னு உறுதிப்படுத்திட்டார். சோ இந்த இரட்டை நிலைப்பாடு தான் அவங்களோட திட்டமிட்ட உத்தி. சரி, இந்த மொத்த திட்டமும் எங்கிருந்து ஆரம்பிச்சது? இதோட ஆணிவேர் 2ஆம் உலகப் போரின் போது நடந்த ஹோலோகாஸ்ட் இனப்படுகொலையில இருக்கு. யூத மக்கள் இனிமே ஒருபோதும் பாதுகாப்பில்லாத ஒரு நிலைமைக்கு போகவே கூடாதுன்னு டேவிட் பென்குரியன் ரொம்ப உறுதியா இருந்தாரு. அந்த உறுதியிலிருந்து பிறந்ததுதான் இந்த ரகசிய அணு ஆயுத திட்டம். இப்ப இந்த டைம்லைனை பாருங்க, எல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு புரியும். ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரி கட்டுறோன்னு சொல்லிட்டு பிரான்ஸ் உதவியோட டிமோனால ஒரு நியூக்ளியர் ரியாக்டரையே ரகசியமா கட்டியிருக்காங்க. 1967லயே முதல் ஆயுதம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் 1969ல அப்போதைய அமெரிக்க அதிபர் நிக்சனுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் கோல்டா மேயருக்கும் இடையில ஒரு புரிதல் ஏற்படுது. அதுதான் இந்த அமிமுத் கொள்கையை கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக்குது. சரி, வரலாறு போதும். இப்போ இந்த திட்டத்தை ஒரு நம்பகமான அச்சுறுத்தல மாத்திர ஆயுதங்களை பத்தி பார்க்கலாம். இஸ்ரேல் கிட்ட ஒரு முழுமையான அணு ஆயுத மும்முனை தாக்குதல் அமைப்பு இருக்கு. அதாவது நியூக்ளியர் ட்ரையாட். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா, அவங்களால தரையிலிருந்து ஏவுகணங்கள் மூலமாவும், வானத்திலிருந்து விமானங்கள் மூலமாவும், கடலுக்கடியிலிருந்து நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாவும் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டால்பின் கிளாஸ் சப்மரைன்ஸ் தான். ஏன் தெரியுமா? ஒருவேளை எதிரிங்க இஸ்ரேலையே மொத்தமா அழிச்சிட்டாலும் கடலுக்கடியில ஒழிஞ்சிருக்கிற இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வெளியே வந்து பதிலுக்கு அவங்கள மொத்தமா அழிச்சிடும். இதுக்கு பேரு தான் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. அப்போ அவங்க கிட்ட உண்மையிலே எத்தனை அணுகுண்டு தான் இருக்கு யாருக்குமே சரியா தெரியாது. சில மதிப்பீடுகள் 90ன்னு சொல்லுது, சிலது 400 வரைக்கும் இருக்கலான்னு சொல்லுது. இந்த பெரிய வித்தியாசமே காட்டுது பாருங்க, இந்த திட்டம் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரகசியம்னு. இந்த நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குறதும் அவங்க அமிமியூத் உத்தியோட ஒரு பாகம்தான். இப்போ நாம விஷயத்தோட மைய புள்ளிக்கு வர்றோம். சாம்சன் விருப்பத் தேர்வு. இது ஏன் சாம்சன் ஆப்ஷன்னு பேர் வந்துச்சு? அது சொல்ற அந்த எளிமையான ஆனா திகழூற்ற செய்தி என்ன? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, சாம்சன் ஆப்ஷன்ங்கிறது ஒரு போர்க்களத்துல யூஸ் பண்ற ஆயுதம் கிடையாது. இது ரொம்பவே வேற. ஒருவேளை இஸ்ரேல்ங்கிற நாடே அழிய போகுது, இனிமே வேற வழியே இல்லங்கிற கடைசி நிமிஷத்துல அவங்க அமைதியா சரணடைய மாட்டாங்க. அதுக்கு பதிலா தங்களை அழிக்க வர்ற எதிரிகளையும் தன்னோட சேர்த்து மொத்தமா அழிச்சிடுவாங்க. இதுதான் சாம்சன் ஆப்ஷன். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? எது நடந்தா இந்த சாம்சங் ஆப்ஷனை அவங்க பயன்படுத்துவாங்க? சும்மா சின்ன சண்டைக்கோ இல்ல ஒரு போர்ல தோத்துட்டாங்களோ இதை யூஸ் பண்ணிடுவாங்களா? இல்லவே இல்ல. அப்போ எதுதான் அந்த ரெட் லைன், அந்த கடைசி எல்லை? அதுக்கு 4 முக்கியமான சிவப்பு கோடுகள் இருக்கு. 1, எதிரி படைகள் இஸ்ரேலுக்குள்ள மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ள நுழைஞ்சா. 2, அவங்க மேல கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணா. 3, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணா. 4, அவங்க மேல நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணா. இந்த 4 விஷயத்திலையும் ஒரு பொதுவான அம்சம் இருக்கு. அது என்னன்னா, இது எல்லாமே ஒரு நாட்டை மொத்தமா அழிக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள். சோ மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாம்சங் ஆப்ஷனுங்கிறது ஒரு மிலிட்டரி தோல்விக்கான பதில் கிடையாது. அது இஸ்ரேலுங்கிற நாடே அழிய போகுதுங்கிற நிலைமைக்கான ஒரு கடைசி பதில். இதுதான் அதோட அடிப்படை தத்துவம். இதுவரைக்கும் நாம தேரியா பேசிட்டு இருந்த அந்த விஷயம் சமீபத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த மோதல்கள்னால ரொம்பவே நிஜமான ஒரு கேள்வியா மாறிடுச்சு. அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். இஸ்ரேல் அப்பப்போ ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதா நாம நியூஸ்ல பாக்குறோம் இல்லையோ, அது சாம்சன் ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு பேரு பெகின் கோட்பாடு. அதாவது எதிரி நம்மள தாக்குற அளவுக்கு சக்திசாலி ஆகுறதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு நாம அவங்கள தாக்குறது. ஆனா சாம்சன் ஆப்ஷன் அப்படி இல்ல. அது கடைசி புகலிடம். அப்போ எந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில இந்த சாம்சங் ஆப்ஷன் பயன்பாட்டுக்கு வரலாம் யோசிச்சு பாருங்க. ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் வந்துடுச்சு. அதே சமயம் ஈரான், ஹெஸ்பொல்லா, ஹூதிகள்னு அவங்களோட எல்லா குரூப்பும் சேர்ந்து
ஒரே நேரத்துல பல பக்கத்திலிருந்து இஸ்ரேல தாக்குறாங்க. அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாம இஸ்ரேலோட பாதுகாப்பு உடைஞ்சு போகுது. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில தான் அந்த சிவப்பு கோடுகள் தாண்டப்பட வாய்ப்பிருக்கு. ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்து இந்த கோட்பாடு செயல்படுத்தப்பட்டா அதோட விளைவுகள் மத்திய கிழக்குடன் நிக்காது. அது ஒரு குளோபல் கேம்பிள், ஒரு உலகளாவிய சூதாட்டம். அதோட ஆபத்துகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். விளைவுகள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கும். கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்க. ரேடியேஷன் எல்லா இடத்துக்கும் பரவும். இதனால நியூக்ளியோ வின்டர்னு சொல்லப்படுற அணு குளிர்காலம் உருவாகி உலகத்தோட விவசாயமே அழிஞ்சு பயங்கரமான பஞ்சம் வரும். இதுக்கப்புறம் எந்த நாடும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மதிக்காது. மொத்தத்துல இது ஒரு உலக பேரழிவா இருக்கும். அப்பப்பா, இவ்வளவு பயங்கரமான ஒரு கோட்பாடு அப்புறம் எதுக்கு இருக்கணும்? இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. அதாவது, ஒரு பேரழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டோட ஒரே நோக்கம் அந்த பேரழிவை நடக்காம பாத்துக்கிறது தான். சிம்பிளா சொன்னா, அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணாம இருக்க வைக்கிறது தான் அந்த ஆயுதத்தோட வெற்றியே. கடைசியா சொல்லணும்னா, சாம்சன் விருப்பத் தேர்வுங்கிறது ஒரு பிரகடனம். எங்களை அழிக்க வந்தா நீங்களும் எங்க கூடவே அழிஞ்சிடுவீங்கன்னு எதிரிகளுக்கு சொல்ற ஒரு கடைசி எச்சரிக்கை. பைபிள் கதையில சாம்சன் இடிச்சது ஒரு கோயில. இங்க அந்த கோயில் ஒருபோதும் இடிக்கப்படாம பாத்துக்க வேண்டியது அந்த பகுதியோட பொறுப்பு மட்டும் இல்ல, அது ஒட்டுமொத்த உலகத்தோட பொறுப்பு. ஏன்னா விளைவுகள் நம்ம எல்லாரையும் பாதிக்கும்.